வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வாங்க வாங்க, இன்னைக்கு நம்ம மங்களூர் ஸ்டைலில் கோர் ரொட்டின்னு செய்யலாம். இதை பாருங்கள், இது மங்களூர் ரொட்டி. இது ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் டிஃபின். உங்களுக்கும் டிஃபினும் சாப்பிட்லாம், நைட்டு டின்னரும் மாதிரி சாப்பிட்லாம். இது மங்களூர் ஷாப்பில் எல்லாம் கிடைக்கும். சென்னையில் கூட இருக்குது, மங்களூர் ஷாப்புன்னு இருக்கும், அங்கே எல்லாம் கிடைக்கும். இதை பாருங்கள், 1/2 கிலோ சிக்கன் கொண்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம இது சாப்பிட்றதுக்கு எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணலாம். இதை பாருங்கள், 1.5 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், பாதி வெங்காயம் வச்சுருக்கேன். இது நம்ம குழம்புல போடுறதுக்கு அரைக்கும் போது போடணும். வாங்க வாங்க வீடியோக்குள்ளே. எண்ணெய் ஒன்றும் போட தேவையில்லை, வெறினா வெங்காயம் போட்டுடுங்க. நம்ம கட் பண்ண வெங்காயம் போட்டுடுங்க. இது ஈஸி குழம்பு. இதில் கொஞ்சம் சிக்கன் போட்டுடுங்க. 1/2 கிலோ சிக்கன் இருக்கு. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கு தண்ணி போட வேணாம், இந்த வெங்காயத்துலேயே இந்த சிக்கன் வேகணும். வாங்க இதுக்கு மசாலா ஒன்று ரெடி பண்ணலாம். இந்த பாருங்கள், எங்களுக்கு 4 பேருக்கு இந்த ஒரு 1/2 மூடி தேங்காய் போடுறேன். நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை தேங்காய் போடுங்க. குழம்பு இதை பாருங்கள், சிக்கனுக்கு தண்ணியே போடல, நான் இவ்வளோ தண்ணி வந்துருக்குது. இப்போ உப்பு போடலாம். இதை பாருங்கள், நாங்கள் எல்லாம் மசாலா எல்லாம் அரைச்சி போடுவா. இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக ஆகட்டும்னு நான் இதில் குழம்பு பொடி போடுறேன். ஒரு 2 ஸ்பூனு போடுறேன். 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சிக்கனுக்கு இவ்வளோ புளி, குழம்பு பொடிலேயே மஞ்சள் இருக்கும், ஆனால் கூட நம்ம கொஞ்சோண்டு போடலாம். இவ்வளோ ஜீரகம், இவ்வளோ பூண்டு போடுங்க. இந்த பாதி வெங்காயம் வச்சுருக்கோம்ல, அது போடுங்க. இது மொத்தமாக நம்ம நைஸாக அரைக்கலாம். இப்போது இதை பாருங்கள், தேங்காய்த்தில் ஒரு ப்ரௌன் கலர் வரும் அடியில், அது குழம்புல போடுங்க. நல்லா டேஸ்ட்டாக வரும் குழம்பு. உங்களுக்கு கரம் மசாலா பிடிச்சிருந்தா கரம் மசாலா போடுங்க. இப்போ தேங்காய் நம்ம நைஸாக அரைக்கலாம். பாருங்கள், இப்போ சிக்கன் வெந்துச்சு. இப்போ நம்ம மசாலா போடலாம். 3 வாட்டி மிக்ஸி கழுவிட்டு இதை பாருங்கள், நான் இவ்வளோ தண்ணியாக பண்ணியிருக்கேன். இது இப்போ கொதிக்கும் போது கெட்டி ஆகிடும். அப்புறம் நம்ம கொத்தமல்லி போடலாம். இது எங்கள் பப்பிக்கு ஈரல். டெய்லி நாங்கள் 2-3 ஈரல் போடுவோம் பப்பிக்கு. 2 பப்பி இருக்குது வீட்டில். இது நல்லா கொதிச்சிச்சு. இப்போ கொத்தமல்லி தூள் போடலாம். கொத்தமல்லி பாருங்கள், நல்லாயிருக்கு. இது கோர் ரொட்டிக்கு, நீர் தோசை சாப்பிட்லாம், இட்லி சாப்பிட்லாம், இடியாப்பா சாப்பிட்லாம், ஆப்பா சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு கரம் மசாலா பிடிச்சிருந்தா போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.